Hello friends, I am S. Yugendran from 2nd BCom B, Department of Commerce, KCS Kasinalar College of Arts and Science. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் GST. GST means Goods and Service Tax. Meaning of GST. GST is a complete tax imposed on manufacturers, sales and expenditure of goods and services. GST with end-to-end information technology enabled tax mechanism is likely to bring more revenue to the government. GST நம்ம யூஸ் பண்ணுற எல்லா குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் நம்ம பே பண்ணுற டேக்ஸ். ஜிஎஸ்டியில் ஒரு மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் அவங்களோட ஒர்க்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணுறதுனால ஜிஎஸ்டி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி அது மூலிமா அவங்களுக்கு டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இது மூலிமா ஜிஎஸ்டி மூலிமா கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வருது. ஜிஎஸ்டியில் எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் நம்மளால் ஃபைல் பண்ண முடியும். ஸோ பேப்பர் ஒர்க் எதுவுமே கிடையாது. அதனால் போலியான கணக்கோ இல்லை கணக்கில் காட்டாமல் எந்த ஒரு பொருளை வச்சுட்டு இருந்தாலும் இவங்க கையிலேருந்து அடுத்தவங்க கைக்கு அது மாறின உடனே அவங்களால ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணவே முடியாது. ஸோ ஜிஎஸ்டி மூலிமா ரெவன்யூ கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியில் 2 டைப்ஸ் இருக்குது. இன்ட்ராஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி. இன்ட்ராஸ்டேட் ஜிஎஸ்டி இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி இதை இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ணிக்க முடியாது. எஸ்ஜிஎஸ்டி மீன்ஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டியை ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஐஜிஎஸ்டி மீன்ஸ் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இன்ட்ராஸ்டேட் ஜிஎஸ்டி imposed by specific state government on the intra-state trade and service or trade within the state is called SGST. Here the revenue are earned by the state government due to SGST as the transaction occurred within the state. For example, suppose goods manufactured and sold within Tamil Nadu state, then SGST will be collected by the Tamil Nadu state government. State GST வித்தின் ஒரு ஸ்டேட், எந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி அதே ஸ்டேட்டுக்குள்ளேயே அந்த பொருளை சேல் பண்ணுறாங்களோ இல்லை அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான மொத்த டேக்ஸுமே ஜிஎஸ்டியுமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் இருக்கும். அந்த டேக்ஸ் மொத்தமாக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே போய் சேர்ந்துடும். சிஜிஎஸ்டி ஃபார் அன் இன்ட்ரா-ஸ்டேட் டிரான்சாக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சிஜிஎஸ்டி இஸ் levied by the central government, is collected along with the SGST or UGST, and the revenue collected are distributed between the state and the central government. For example, if goods or services are provided within state Tamil Nadu along with SGST or UGST, CGST will also collect. CGST சென்ட்ரல் ஜிஎஸ்டி இப்போது ஒரு பொருளை தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சரிங் பண்ணி தமிழ்நாட்டிலே நம்ம சேல் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டேக்ஸ் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த டேக்ஸையும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது கூடவே சேர்த்து சிஜிஎஸ்டி கூடவே சேர்த்து நம்ம எஸ்ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். அது மீன் ஸ்டேட் ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணணும். ஸோ இந்த மொத்தமாக நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, வித்தின் ஏ ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிறது. யூஜிஎஸ்டி இன் கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் சச் அஸ் சண்டிகர் இன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், தி GST is collected by the central administration and referred to as UGST. இது ஸ்டேட் ஜிஎஸ்டியும் இல்லை, சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் இல்லை. இந்த ஜிஎஸ்டி மொத்தமாகவே அந்த யூனியன் டெரிட்டரி நாடுகள், அந்த ஒரு சில மாநிலங்கள் மட்டும் அவங்களுக்கு என்ன ஜிஎஸ்டியோ அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அதை அந்த ஊரோட சிஎம்ஓ யாருன்னா கலெக்ட் பண்ணிப்பாங்க. இன்ட்ராஸ்டேட் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி இஸ் கலெக்டட் ஆன் குட்ஸ் and services transaction between different states. It's also applied to import or export of goods and services. Here SGST proportion of the tax collected is given to the state which is consumer of the said goods and services. The IGST earned the divided between state and central government. Intrastate GSTனா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம பொருளையோ சர்வீசஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம இங்கே நம்ம ரெடி பண்ணுற பொருளை நம்ம கேரளாவுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டணும், அந்த ஸ்டேட்டுக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ இந்த மாதிரி கட்டுற ஜிஎஸ்டியை 2ஆக பிரிச்சுப்பாங்க. இப்போ இங்கேருந்து போகிறதுல வர டோட்டல் அமௌண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாதி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாதின்னு பிரிஞ்சிடும். இது தான் இன்ட்ரா ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி பாருங்கள்,
சென்னையில் ரெடி ஆகிற பொருள் இங்கேருந்து மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதே மாதிரி மும்பையில் ரெடி ஆகிற பொருள் இங்கே சென்னைக்கு வரலாம். இந்த மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறது தான் இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஆர் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.